ஓம் ஸ்ரீ குருப்பியோ நம. ஸ்ரீ மகாபரிவாச்சரணம். இன்றைக்கி தெய்வத்தின் குரல் பாகம் 5 சங்கர சரிதம் என்ற தலைப்பில் பெரியவா சொல்கிறது மேலே வாசிக்கிறேன். இது பக்கம் 412 ஆரம்பிக்கிறது. கலந்த பழகும் ஆசைக்காகவும் வழிகாட்டுவதற்காகத்தான் அவன் மனுஷன் மாதிரி விளையாடுகிறான். தர்ம சம்ஸ்தாபனத்திற்காக சங்கல்பம் மட்டும் பண்ணுவது ஒத்து வரவில்லை என்றுதான் அவதாரம் பண்ணுகிறான் என்று இத்தனை நாழி காரணம் சொன்னதெல்லாம் கூட போதவில்லை. தர்மம், அதில் ஜனங்களுக்கு வழிகாட்டுவது எல்லாம் இருக்கட்டும். இதெல்லாம் எப்படி இருந்தாலும் அவனுக்கே ஒரு ஆசை, தான் படைத்த குழந்தைகளோடு கலந்து பழகி வாழ வேண்டுமென்று. அவன்தானே சர்வபூதங்களுக்கும் மாதா பிதாக்கள். குழந்தைகள் எப்படி இருந்தாலும் அவற்றோடு சேர்ந்து இருக்கணும் என்று மாதா பிதாக்களுக்கு இல்லாமல் போகுமா? அப்படித்தான் அவனுக்கும் ஆசை. அவன் ஆசைப்பட்டாலும் அவன் அரூபமான பரமாத்மாவாக இருந்தால் நாம் அவனை கிரகிக்க முடியுமா? கிரகிக்க முடியாதவனோடு எப்படி உறவு கொண்டாட? அல்லது திவ்ய ரூபம் எடுத்துக்கொண்டு சதுர்புஜனாக வந்தாலும் நாம் அவனிடம் போய் கலந்து பழகுவோமா? கன்னத்தில் போட்டுக்கொண்டு வரம் கேட்போம். இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக போனால் தரிசன மாத்திரத்திலேயே மூர்ச்சை போட்டு விழுந்து விடுவோம். அதற்காகத்தான் நம் போன்ற மனுஷனாகவே அவதாரங்களில் வந்து நம்மை இழைந்து பழக வைக்கிறது. ஒரு வேடனா, குரங்கா, இடைச்சியா இவர்கள் கூட நமக்கு இவன் பரம சொந்தம் என்று பாந்தவியம் பாராட்டும்படியாக அவதாரம் செய்வது, தன் ஆசை தீர அவர்களுடைய ஆசை தீரவும் தான். எல்லோரும் சகஜமாக ஒட்டி பழக வேண்டுமானால் அவர்கள் மாதிரியே ஆடினால்தான் முடியும் என்றுதான் பரமாத்மா அவதாரங்களில் ஆசாபாசம், கோபம், அழுகை எல்லாம் காட்டுவது. ஆனால் மொத்தத்தில் கணக்கு பார்த்தால் இதற்கெல்லாம் மிகவும் அதிகமாக உத்தமமான பிரேமை, ஞானம், சீலம், சத்தியம் எல்லாவற்றையும் அவதார புருஷன் நடத்தி காட்டி தர்ம சம்ஸ்தாபனம் பண்ணியிருப்பான். தன்னுடைய ஆசையை அவதாரத்தினால் நிறைவேற்றி கொண்டால் மட்டும் போதாது, ஜனங்களுக்கும் அதனால் நல்லதற்கு வழி ஏற்படும்படி உதவ வேண்டும் என்று நினைத்து இந்த இரண்டையும் சேர்த்து முடிச்சு போடுவதற்கு சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறான். தர்மம் ரொம்பவும் சீர்கெடுகிற போது சந்தர்ப்பம் வந்துவிட்டது என்று அவதாரம் செய்கிறான். இதில் அவன் மானுஷமாக இருப்பதை பார்த்து நமக்கு சந்தேகம் வந்துவிடப் போகிறது என்றுதான். எத்தனை தான் மனுஷன் மாதிரி நான் இருந்தாலும் மனித உணர்ச்சிகளை காட்டுகிறது போலவும் மனிதர்களுடைய உலக இன்பங்களை அனுபவிக்கிறது போலவும் இருந்தாலும் மனிதர்கள் மாயை வசப்பட்டு இப்படி இருப்பது மாதிரி நான் இல்லை. மாயை நானாக்கும் வசப்படுத்தி கொண்டு பிரகிருதிம் ஸ்வாம் அதிஷ்டாய அவஷ்டைய. பிரகிருதி என்றால் மாயைதான். இப்படி செய்கிறேன். பரமாத்மாவாக பரபிரம்மமாக நான் உள்ள நிலையில் மாயை என்கிட்டேயே வர முடியாது. ஆனாலும் லீலைக்காக நான் ஈஸ்வரனாக உள்ளபோது மாயை வைத்து கொண்டுதான் சிருஷ்டி பண்ண முடிகிறது. அதனால் அப்பொழுது மாயை நான் இழுத்து என்னிடம் வைத்துக்கொண்டு, அதாவது என் வசப்படுத்தி கொண்டு, முன்னே பிரளயத்தில் லயித்து போயிருந்த பூத கிராமத்தை, உயிர்குலத்தை மறுபடியும் பிறவிகள் எடுக்கச் செய்கிறேன். லோக லீலையில் தர்மம் ரொம்பவும் க்ஷீணித்து போகும்போது மாயையை பிடித்து இழுத்து வசப்படுத்தி கொண்டு என்னிடமே அதற்குரிய முக்குணங்கள் வந்துவிட்டார் போலவும், அதனால் நானும் மானுஷமான ஒரு ஜீவனாகிவிட்டார் போலவும் வேஷம் போட்டுக்கொண்டு அவதாரமாக பிறப்படுக்கிறேன் என்று சொன்னார். கொஞ்சத்தை மட்டும் சொல்லி மீதியை நாம் புரிந்து கொள்ள விட்டு கீதோபதேசம் செய்தார். பூத கிராமத்தை பற்றி குறிப்பிடும்போது அவசம் பிரகிருதேர் வசாத் என்று, அதாவது மாயையின் வசப்பட்டு சுவாதீனமே இல்லாமல் ஜீவ சமூகம் இருக்கிறதாக சொல்லி அதற்கு கான்ட்ராஸ்டாக தன்னுடைய அவதார ஜென்மாவை குறிப்பிடும்போது பிரகிருதியும் ஸ்வாம் அதிஷ்டாய, அதாவது மாயையை தாம் வசப்படுத்தி கொண்டு இப்படி செய்வதாக சொன்னதிலேயே இத்தனை விஷயத்தையும் கெட்டித்து அடக்கிவிட்டார். அவதாரம் மானுஷமாக தோன்றுவதால் மாயைக்கு உட்பட்டது என்று நாம் கொஞ்சம் கூட நினைத்து விடக்கூடாது என்று, அதுதான் என் வசம், உங்களைப் போல் நான் அதற்கு வசமில்லை என்றார். பிரகிருதியும் ஸ்வாம் அதிஷ்டாய, பிரகிருதியும் ஸ்வாம் அவஷ்டப்ய என்ற 2 இடத்திலும் ஸ்வாம் ஸ்வாம் என்று போட்டு மாயை என்னுடையது, நான் உங்களைப் போல் மாயையின் உடைமை இல்லை என்று காட்டினார். ஸ்வாம் என்றால் என்னுடைய, சுவாமி என்றால் உடைமையாளர் என்ற அர்த்தம். அவருடைய உடைமை மாயை, அதை அவர் என்ன வேண்டுமானாலும் பண்ணலாம். வா என்று சொல்லி வசப்படுத்தி வைத்துக்கொண்டு விளையாடலாம். போ என்று தூக்கி போட்டுவிட்டு ஆத்மாராமராகவும் உட்கார்ந்திருக்கலாம். நம் மாதிரி அவதார புருஷனுக்கும் கோபம், துக்கம், பயம் முதலானவை வர அவன் அலோவ் பண்ணுவான். இதை பற்றி ஒன்று தோன்றுகிறது. அவன் ஆத்மாவிலே அச்சடித்த மாதிரி உள்ளூர இருப்பதாலேயே இப்படி வெளியிலே மனசுக்கு பல தினசு உணர்ச்சிகள் தான் ஏற்பட்டு விட்டு போகட்டுமே.
அதனால் நம் உள் ஸ்திதி பாதிக்கப்படுகிறதா என்ன என்று அவற்றை அலோவ் பண்ணுகிறான் என்று தோன்றுகிறது. சாதாரணமாக ஒரு ஆத்மஞானி என்றால் அவர் சரீரம் எப்படிப்பட்ட நிலையில் வேண்டுமானாலும் இருந்துவிட்டு போகட்டும், குளிரில்தான் விரைக்கட்டும், நெருப்பில்தான் பொசுங்கட்டும், அது ஒன்றும் ஆத்மாவை பாதிக்கவில்லை என்று அவர் பாட்டுக்கு இருப்பார் என்று தெரிகிறது. ஆனால் மனசுக்கும் ஆத்மாவுக்கும் வேறானது தானே, மனசும் ஆத்மாவுக்கு வேறானது தானே. அது எப்படி வேண்டுமானாலும் இருந்துவிட்டு போகட்டும், ஆசை, அழுகை, கோபம் எது வேண்டுமானாலும் பட்டுவிட்டு போகட்டும் என்று அவர் இருப்பதாக சொல்வதில்லை. ஏனென்றால் அவரும் பிரகிருதி மாயைக்கு உட்பட்ட ஜீவனாக தோன்றியவர்தான். அந்த மாயை கொடுத்திருக்கிற மனசுதான் இவரை ஒரு தனி ஜீவனாக ஆக்கி வைத்தது. ஆகையால் அந்த மனசை அடக்கி போட்டுவிட்டே அவர் தனியான ஜீவாத்மாவாக இல்லாமல் பரமாத்ம நிலையை அடைந்த ஞானியாய் இருப்பது. அப்படி இருக்கும்போது அவர் எப்படி மனசை மறுபடியும் கூப்பிட்டு வைத்துக் கொள்ள முடியும்? மனசுக்கே உரியதான ஆசை, கோபம், அழுகை முதலானதுகளை அலோவ் பண்ண முடியும்? பகவான் தான் மாயைக்கு அதீஸ்வரன். அவன்தான் பிரகிருதிக்கு வசப்படாமலேயே தானாக தன்னிஷ்டப்படி சங்கல்பப்படி ஜீவன் மாதிரி அவதரித்தான். அவன் பரமாத்மாவாக இருக்கிற ஞான நிலையிலிருந்து விலகுவது என்பது ஒருபோதும் நடக்க முடியாத விஷயம். ஞானியின் சித்தத்தை பராசக்தியான மகாமாயை கவர்ந்து மோகத்தில் ஆட்படுத்த முடியும் என்று இருக்கிற மாதிரி பகவானை பற்றி ஒரு காலத்திலும் சொல்ல முடியாது. ஏனென்றால் அவனுடையது, அவனை டிபெண்ட் பண்ணிக்கொண்டே உயிர் வாழ்வது தான் அந்த பராசக்தி மாயை எல்லாமே. அதனால் அவன் ஒருத்தனே பகவானாக உள்ள நிலையிலோ அவதாரமாக வருகிற நிலையிலோ மாயா மனசை தன்னிச்சையாக வா என்றும் கூப்பிட்டு வைத்து கொள்ளலாம், போ என்றும் பிடித்து தள்ளலாம். மனுஷால் மாதிரி இருந்து கொண்டு அவர்களோடு கலந்து பழகி அவர்களுக்கு வழிகாட்டி உற்சாகப்படுத்த வேண்டுமென்று அவன் அவதாரமாக வருகிற போது வேஷம் நன்றாக பொருந்துவதற்காகவே கொஞ்சம் கூட தயங்காமல் பயப்படாமல் மனசின் நானாவித உணர்ச்சிகளையும் அளவு பண்ணுகிறான். அதனால் ஒரு அவதார புருஷனுக்கும் கோபம் வரும், பயம் வரும், அழுகை வரும், சிங்காரம் வரும். ஒரு ஞானி சரீரம் எப்படி வேண்டுமானாலும் ஆடிவிட்டு போகட்டுமே என்று இருக்கிற மாதிரியே அவதார புருஷன் மனசுந்தான் எப்படி வேண்டுமானால் ஆடிவிட்டு போகட்டுமே என்று விட்டுவிடுவதால் தான் இப்படியெல்லாம் நடப்பது. அப்பொழுதுக்கு மேல் மனசிலே தான் அவதாரத்துக்கு இந்த உணர்ச்சிகளால் பாதிப்பு இருக்கிற மாதிரி இருக்குமே தவிர நம் மாதிரி அந்த உணர்ச்சிகளை அவன் அடித்து கொண்டு போய்விடுவான் என்பது ஒருபோதும் இல்லை. எத்தனை ஆசை, கோபம், அழுகை இருந்தாலும் அது அவனுடைய பரமாத்ம நிலையை பாதிக்க முடியாது. லோகத்தில் அவன் முடிவாக பண்ண வேண்டிய தர்ம சம்ஸ்தாபனத்தை பண்ணி முடிப்பதற்கும் குந்தகம் ஏற்படுத்த முடியாது. கொஞ்சம் கூட ஃபெயிலாகிறது போல அவன் சாய்ந்தாலும் அப்புறம் நிமிர்ந்து நின்று பாஸ் பண்ணி விடுவான். சாய்ந்தும் நிமிர்ந்தும் ஆடுவது அவனுக்கு விளையாட்டு. ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஸ்ரீ மகாபிரிவாச்சரணம் மகாபிரிவாச்சரணம் மகாபிரிவாச்சரணம்.